வணக்கம், நான் உங்கள் மாதுபாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி பூம் பூம் பேல 8வது எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். சேட்டலைட் சாமியார் நாடகத்துலேருந்து நடுவில் கேப் விட்டு தான் இந்த ட்ராமா உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, வேறு எதான இஷ்யூ வருது, அதை பற்றி போஸ்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது. அதனால் சில வாரம் 1-2 வாரம் விட்டு போய் திருப்பி அடுத்த வாரம் வருது. பட் எனிவே, இந்த கதையை விடாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் இதை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசி எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. முதல்ல இந்த எபிசோடை பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அலேக் ரெடி ஜூட் தனபால், நான் ரெடி, போலாமா? மாது, நீ எங்கடா வந்த? மாதுவா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, சாமி எங்க? சாமி மாமியோட போச்சுடா. சாமி மாமியோட போயிடுச்சா? வாட்? சாமி மாமியோட போயிடுச்சா? படுபாவி, ஏமாத்திட்டானா? ஏய், போட உள்ள, போட உள்ள. தனபால், வெளியே வரானா? போட உள்ள. அது பாவி, என்ன உள்ள போட்டு நீ போயிட்டேடா. தனபால், நான் சொல்றதை கேட்டா, நான் ஒரு தப்பு பண்ணலடா தனபால். ஐயோ, இவனுங்கள்ட்ட சாமியாரை வசமா மாட்டிக்கிட்டேனே. புள்ளியார் பிடிக்க போய் குரங்கானா மாதிரி சாமியாருக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்மள சாமியாராக்கி விட்டானுங்க. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம். முதல் காரியமா சிவராமன் சாரை பார்த்து, நீ ஆச்சும் உன் ஒய்ஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த தாடி காவி வேஷ்டியும் கைட்டு விட்டு ஓடிட வேண்டியதான். சுவாமி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏ, ஆமா, இங்க எதுக்கா என்ன இறங்க சொன்னீங்க? இது உங்க வீடு இல்லையா? இது நம்ம துர்சாமி வீடுன்னா? சுவாமி, இது துரைசாமி வீடுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? மாமி, துரைசாமி வீட விடுங்க, இது உங்க வீடு இல்ல. எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? நான் மைமே, நான் மைமே. ஏ கேன, இது துரைசாமி வீடுனா அப்ப இவங்க வீடு இல்லன்னு அர்த்தம். கேனதான், கேனதான் போட்டுக்க. சாமி, இது துரைசாமி வீடுன்னு எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? என்ன எப்படி கண்டுபிடிச்சேன்? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஞாபகம் வந்துச்சு. இந்த சாமியாருங்களுக்குலாம் டக்குன்னு ஒரு பவர் ஒண்ணு வருமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? பீம புஷ்டி, ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டி. நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. ஞான திருஷ்டிங்கிறத பீம புஷ்டி ரொம்ப சூச்சகமா சொல்றாருல சாமி. சுவாமி, இந்த வேஷம் போட்டு எது சொன்னாலும் ஓகே தான் போல் இருக்கு. ஆமா ஆமா, அதேதான். சுவாமி, முதல்ல எங்க காலனிக்கு வந்திருக்கீங்க. உங்களை துரைசாமி வரவேற்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆர்த்தியில வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. வலது கால எடுத்து வச்சு வாங்களே. சாமி, என்னையா இது துரைசாமி வீடுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்க 4 பேர் நிக்கிறாங்க. அதுல யாரு துரைசாமின்னு சொல்லுங்க பாக்கலாம். உனக்கு தெரியல? முட்டாள். அதோ ஜிப்பா வேஷ்டி போட்டுக்கொண்டு புடவை கட்டிக்காம ஒருத்தர் நிக்கிறாரே, அவர்தான் துரைசாமி. சாமி, அங்க புடவை கட்டிக்காம நிக்கிறவர் தான் துரைசாமின்னு எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? மூதேவி, புடவை கட்டிட்டா அது துரைசாமி இல்ல, துர் மாமி. ஓஹோ. துரைசாமி கூட ஒரு அம்மா நிக்கிறாங்களே, அவங்கதான் மூத்த பொண்ணு கீதா. 2 குழந்தைங்க நிக்குதே, அதுல மூத்தவ பூர்ணிமா, சின்னவ கிருத்திகா. வீட்டுல செல்லமா கஜா. கஜாவா? இப்படிலாம் கூட பேர் வைப்பாங்க? அவங்க வீட்டுல வச்சுப்பாங்க. அவரு பேர் கூட துரைசாமி. வீட்டுல செல்லமா லல்லி. தில்லி. சும்மா இருக்கீங்களா? வாங்க சாமி. லல்லி, துரைசாமி சௌக்கியமா இருக்கியாப்பா? வாங்க சாமி. ஆஹா, எங்க பேர்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க நாமத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? துரைசாமி, நாமத்தை தெரிந்து கொள்ள முடியாது, நெற்றியில் போடத்தான் முடியும். சாமி, அவர் நாமம் சொன்னது உங்க பேரை, திருநாமம். சுமாரியா, சாமி நாமம் போடத்தான் முடியும்னு ஒரு காரணமா தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் வகிக்கும் பொழுது நம்மால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது தீங்கு வருமோ என்பதை இலைமறைவு காய்மறைவாக இல்லாமல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நிறுத்தியா? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீயா ஏதாவது சொல்லிட்டு போகாத. சரி சரி, சீக்கிரம் ஆர்த்தி எடுங்களேன். எடுத்துலாமா? எல்லா பக்தர்களும் கையில மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கானுங்க. ஆரத்தி எடுத்தாச்சு, போலாமா? என்ன சாமி இது? சாதாரண எந்த சாமியார் வந்தாலும் ஆர்த்தி எடுக்கும் போது சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. நீங்க போலாமான்னு சொல்றீங்களே. சாப்பிடலாமாவா? எதை? கற்பூரத்தை. கற்பூரத்தை? கற்பூரத்தையா? என்னங்க இது விளையாடுறீங்க? ஆமா சாமி, இங்க யாரு வந்தாலும் எங்க காலனில முதல்ல துரைசாமி வீட்டுக்கு வந்து கற்பூரத்தை சாப்பிட்டுட்டு தான் காலனிக்குள்ளேயே அடி எடுத்து வைக்கணும். நான் மாட்டேன். துரைசாமி, இது என்ன விளையாட்டு? சீக்கிரம் சாப்பிட்டுருங்க சாமி, அப்புறம் கற்பூரம் அணைஞ்சு போச்சுன்னா துரைசாமி அபசகுனமா நினைச்சு பாரு. என்னங்க அது கற்பூரத்தை சாப்பிடுறதா? என்னங்க படுத்துறீங்க? ஞாபகம் வந்து விட்டது. நான் 1 வருடத்திற்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். உலக நன்மையை கருதி நான் 1 வருடம் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்.
சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா தூண்டு சாப்பிடு சாமி. முடியாதியா? இல்ல சாமி, கொஞ்சமா சாப்பிட்டு தான் போகணும். முடியாதுப்பா. சாமி சாப்பிடுங்க சாமி. சாப்பிடு சாமி. ஆமா சாமி, சாப்பிடு சாமி. என்னங்கடா படுத்துறீங்க? இது என்ன ஸ்ட்ராங் மிட்டாயா சாப்பிடுறதுக்கு? ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க பேமானி பசங்க. எந்த சாமியார் இதை பழக்கப்படுத்தி விட்டானோ இப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்காவது பரவாயில்ல சார், ஏதோ டிவி ப்ரோக்ராம் அது வருது. எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ ப்ரோக்ராம் தான் வருது. அதுவும் அந்த தென்கட்சி சாமிநாதன் தெரியுறார் பாருங்கோ. சாப்பிட மாட்டேன். துரசாமி வீட்டு கல்பூரத்தை நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாமி? நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. நானா? ஆமா. என்ன தப்பு? உங்க வீட்டு டிவில ஆல் இந்தியா ரேடியோ தெரியுதா? தெரியுது. அதுல தென்கட்சி சுவாமிநாதன் தெரியுறாரா? தெரியுறாரு. ஏன் நீ 6 மாசமா கேபிள் டிவி ஆபரேட்டர் மாதுவுக்கு சந்தா கட்டல? சாமி, இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. இப்போ சொல்லுங்கடா, இந்த கல்பூரத்தை நான் சாப்பிடணுமாடா? வேண்டாம் வேண்டாம். அப்பா நான் தப்பிச்சேன். சாமி, எங்க கேபிள் டிவி ஆபரேட்டர் மாது பெயர் மாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? முட்டாள், மாதுவை பத்தி நீ எங்கிட்டயே சொல்றியா? ஞானதிஷ்டியே, தீர்க்கதரிசியே, டேய், நிறுத்துங்கடா. வாய்க்கரிசி ஒரேடியா போனதுக்கு அப்புறம் போறதுடா. சரி, தீர்க்கதரிசியே, சீக்கிரமா ஓடிடலாம். துரசாமி ஜூட். ஞானதிஷ்டியே, தீர்க்கதரிசியே. யோ, எனக்கு தான் கண்ணாடி போட்டாட்டா கண் தெரியாது. நீ ஏன் என் மேல வந்து இடிக்கிற? யோ, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு எப்படியா தெரியும்? அம்மா எதுக்கே வந்தீங்க? 40 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல. அதான் சாமியாரை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். யோ, 80 வயசானாலும் இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆவாதியா? என்னது சாமியாரா? ஆமா, எனக்கு 40 வயசு ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுத்து. ஆனா குழந்தை பிறக்கல, அதை கேட்கலான்னு வந்தேன். சார், எனக்கு குழந்தை இருக்கு, பட் கல்யாணமே ஆகல. என்ன அவன் குழப்பறான்? குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆலைங்கிறான். யோ, ஒழுங்கா சொல்லி தொலையா. அது ஒண்ணும் இல்ல, இவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, 20 வயசாச்சு, அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல வராரு. சரி சரி, வந்து இப்படி நில்லு. ஏன் இங்க நிக்க கூடாதா? சார், அந்த ஆள் 8 மணிக்கு வந்தான், நான் 8:15 வந்தேன். இந்த ஆள் 8:30 மணிக்கு வந்தான். நீ இப்படி முன்னாடி வந்து நின்னா ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் போட்டோம். யோ பிளாக்கி, இங்க வா. அப்படி நீ எதுக்கே வந்த? எனக்கு குடியிருக்க ஒரு வீடு இல்லைங்க. அதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்ச நாள் குடியிருந்த காலத்தை தள்ளிலான்னு பாக்குறியா? அதெல்லாம் போட்டா கையில என்ன ஆளுக்கு ஒரு தட்டு பூ பழம் வச்சுன்னு. நான் பூ கொடுக்க போறேன், அவர் பழம் கொடுக்க போறார். நீங்க என்ன கொடுக்க போறீங்க? உங்க எல்லாருக்கும் உத கொடுக்க போறேன். அத சொல்ல நீ யாரியா? கௌசல்யா மாமி வர சொன்னாங்க, நாங்க வந்தோம். என்னது கௌசல்யா மாமியா? ஆமா, நீ யாரு? ஏய், அவ புருஷன்டா. ஓ, கௌசல்யா மாமாவா? டே மூதேவி, மாமினா உடனே மாமாவா? அதெல்லாம் போட்டு எதுக்குடா வந்தீங்க? திருச்சியில இருந்து சாமியார் வராராம், வரவேற்க வந்தம்பா. ஐயோ, திருச்சி சாமியாரா? டெஃபினட்டா கிடையாது. சாமியார் வரல, ட்ரிப் கேன்சல், நீங்களா போலாம். சாமியார் வந்தாச்சு, வாங்கயா. ஓ, சாமியார் வந்துட்டாரா? வாய். இதுதான் நீங்க தங்க போற இடம். இதுவா? இதுவும் உங்கள் வீடு இல்லையே. உங்கள் வீடு இதற்கு பின்புறம் அல்லவா இருக்கிறது. ஐயோ, ஞான திருஷ்டியே. யோ, நிறுத்தியா. சுவாமி, எங்க வீடு அவ்வளவா வசதிப்படாது. அதுக்காக நீங்க தங்கறதுக்காக இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணிருக்கேன். போகலாமா? ஒரு நிமிஷம். ஞானதிஷ்டியே, பீமபுஷ்டியே, ஞானதிஷ்டியே, பீமபுஷ்டியே. மறுபடியும் கல்புரமா சாப்பிட சொல்லுவானுங்களா? உள்ள போலாமா? ஞானதிஷ்டியே, பீமபுஷ்டியே, ஐ பீமபுஷ்டியே, ஞானதிஷ்டியே, ஞானதிஷ்டியே, பீமபுஷ்டியே, பீமபுஷ்டியே, ஞானதிஷ்டியே, ஞானதிஷ்டியே. ஷட் அப். அடடே, இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. ஞானதிஷ்டி சுவாமிக்கு ஜெய்! பீமபுஷ்டி சாமிக்கு ஜெய்! நீ என்ன பார்த்து பீம புஷ்டிங்கிற? நீ தான்டா பீம திருஷ்டி. வாங்க வாங்க. எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அது போட்டோம். என்ன ஆரத்திலாம்? திருச்சியில இருந்து சாமியார் வந்திருக்காரு. உங்களுக்காக தான் வரவழைச்சேன். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு போய் Dress மாத்திட்டு உடனே வந்துருங்க. சீக்கிரமா வந்துருங்க. சாமியார் வந்துட்டானா? வரக்கூடாதே. எப்படி வந்தான்? திருட்டு பிளாக் அண்ட் ராஸ்கல். ச்சே, இந்த மாது என்ன பண்ணா? யாச்சி நிறுத்தியா. தபேலா வாசிக்கிற மனசுக்குள்ள என்ன பெரிய ஜாக்கீர் ஹுசேன் நினைப்பா? ஒரு பக்தி தாங்க. பக்தியா? எங்களுக்கு பயபக்தியா இருக்குதியா? முரட்டு பக்தனா இருக்கான். கால்ல கிச்சு கிச்சு முட்டாத. சுவாமி, ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆசீர்வாதம்? என்ன சாமி இது? ஆசை ஆசீர்வாதம் கேக்குறேன். இப்படி கேஷுவலா சொல்றீங்களே. 4 நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. 4 நல்ல வார்த்தையா? சமயத்துல வாயில 4 நல்ல வார்த்தை வர மாட்டேங்குதே. என்ன சாமி, சாமி வந்த மாதிரி ஆடுறீங்க? ஞாபகம் வந்துச்சு. அம்மனி இப்படி வாங்க.
முக்காலா முக்காபலா. முக்காலா முக்காபலாவா அப்படின்னா என்ன? முக்காலா முக்காலம் உணர்ந்த ஞானி நான் சொல்கிறேன். முக்கா பலா, அதாவது உங்கள் வாழ்க்கை முக்கா பலாப்பழம் போல் இனிமையாக இருக்க வேண்டும். சுவாமி அது என்ன முக்கா பலா? ஒரு குவார்டரை விட்டுட்டீங்களே. குவாட்ரா? ஐயா வைன் ஷாப் வச்சிருக்கிறாரா? அதாவது வரும்போது ஒருவருக்கு முக்காலா கால் பலா என்று ஆசீர்வாதம் பண்ணி விட்டேன். கால் பலா தீந்து போச்சு, அதான் மீதி முக்கால் பலா. இருந்தாலும் முழுசாக. சரி சரி, முக்காலா முழு பலா. திருப்தியா? சுவாமி முக்காலா முழு பலா இரண்டே வார்த்தைகள். 4 நல்ல வார்த்தை இல்ல கேட்டாங்க. 4 நல்ல வார்த்தை வேணுமா? எண்ணிக்கை அம்மனி இப்படி வாங்க. டோலாக்கு டோல் டப்பிமா. ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. அப்படின்னா என்ன சுவாமி? யாருக்கு தெரியும்? அம்மனி கேள்வி கேட்டு என்ன குடைய கூடாது. பக்தர்களே, ஞான திஷ்டியே பீமா புஷ்டியே. என்ன இப்படி காட்டு கத்தல் கத்துறானுங்க? என்னது இது? வேஷ்டி. ஓ, சுவாமி உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. வந்துட்டாரா? வாங்க. சுவாமி, இவர்தான் என் ஹஸ்பண்ட். இவரோட பேரு தெரியும், சிவராமன். ஐயோ சூப்பர் சுவாமி. இப்படிதாங்க சாமி நம்ம காலனி வழியா வரும்போது எல்லாரோட பேரையும் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. பக்கத்து தெரு பரமசிவத்துக்கு 10 பசங்க, பரமசிவத்துக்கே தன்னோட பாதி பசங்க பேர் தெரியாது. ஆனா நம்ம சுவாமி முரளி, கலா, மாலா, வாசுன்னு எல்லார் பேரையும் சொல்லிட்டு அந்த கடைக்குட்டியோட பேரு மல்லிகான்னு சொன்னதோட நிக்காம அவளோட செல்ல பேரு இருக்கு பாருங்க, ஜுஜிலிபா. ஏன் சொல்லு விடுறீங்க? குழந்தைக்கு 4 வயசா ஆகுது. அந்த செல்ல பேரை கூட சொல்லிட்டாருன்னா பாருங்களேன். அவ்வளவையே நம்ம காலனில இருக்கிற வீட்டு நாய்க்குட்டிங்க பேரெல்லாம் கூட சொல்றாரு. அடேங்கப்பா, எப்படி சுவாமி? இது என்ன அம்மனி கஷ்டம்? இந்த காலனிக்கு நான் தானே கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறேன். என்னது கேபிள் கனெக்ஷனா? இது கேபிள் என்றால் ஒரு ஆன்மீக கேபிள். எனக்கு எல்லோருடனும் ஒரு ஆன்மீக தொடர்பு உண்டு. எனக்கு எல்லோரையும் தெரியும், ஆனால் என்னை யாருக்கும் தெரியாது. சுவாமி நான் இந்த காலனியே இல்ல, சைதாப்பேட்டையில இருந்து வரேன். என் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னவன் பேரை கேட்டு ஹிம்சப்படுத்துறான்? என்னத்த சொல்ல போறேன் நானு? சச்சிதானந்தம். சுவாமி தரைய மோப்பம் பிடிக்கிறானா? சுவாமி உங்க மகிமை தெரியாம உங்களை சோதிச்சுட்டேன். என் பெயர் சச்சிதானந்தன் தான் சுவாமி. சச்சிதானந்தம், இந்த விளையாட்டு எங்க கொண்டு போய் விட போகுதோ? சுவாமி சச்சிதானந்தன் என் பேரை கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சீங்க? மகனே, நீ கேபிள் கனெக்ஷன் இந்த காலனியா இருந்தா நான் உன் பேரை உடனடியா சொல்லியிருப்பேன். நீ சைதாப்பேட்டை இல்லையா? அதனால தான் என்னோட டிஷ் ஷாட்டை நான் 2 டிகிரி திருப்பி பூஸ்டர் போட்டு கண்டுபிடிக்க டைம் ஆயிருச்சு. சுவாமி புல்ல இருக்குது சுவாமி. நல்லா சொரிஞ்சிக்க. சாமி, அதென்ன வாயை திறந்தா கேபிள் டிவி டிஷ் ஆண்டனா பூஸ்டர்ங்கறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சாமி பேர் என்ன? சேட்டலைட் சாமியாரா? கரெக்ட், அதேதான். என் பெயர் சேட்டலைட் சாமியார் தான். சுவாமி அது என்ன சேட்டலைட் சாமியார்னு பேர் வச்சிருக்கீங்க? யோ, நீ என்ன சைதாப்பேட்டை கோர்ட்ல வக்கீலாகிறியா? இந்த கொடையிற அது இந்த ஸ்டார் டிவி, சன் டிவில நீங்க எப்படி உங்க டிவில பாக்குறீங்க? சேட்டலைட் மூலமா அதை டிஷ்ல பிடிச்சு உங்க டிவில கொடுக்குறாங்க. அதே போல தான் இதுவும். கடவுள் தான் சேட்டலைட் மாதிரி, நீங்க பக்தர்களா டிவி மாதிரி. நான் நடுவுல டிஷ்ஷா இருந்து கடவுள்ன்ற சேட்டலைட்ல வர நல்ல விஷயங்களை பக்த டிவிகளுக்கு கொடுக்குறேன். சுவாமி கடவுள் தான் சேட்டலைட்டா? அப்ப நீங்க கடவுளா? யோ, ஒரு உதாரணத்துக்கு சொன்னையா, ஏன் அப்படி பிராண்ட வாங்குற? பொதுவா என் பெயர் சேட்டலைட் சாமியார், ஆனா பக்தர்களா என்ன ஆசையா சுவாமி டிஷ்ஷானந்தான்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, நீ என்ன டிஷ்ஷுனே கூப்பிடு. டிஷு 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 டிஷு. சுவாமி டிஷானந்தாவுக்கு. சுவாமி திருச்சியில இருந்து நான் உங்களை வரவழைச்சதுக்கு முக்கியமான காரணமே நான் இல்ல, இதோ நிக்கிறாரு இவர்தான். என்ன விளையாடுறியா? சாமி நானா வர சொன்னேன்? தந்திருச்சு நீதானமா வர சொன்ன. அனாவசியமா சண்டை போட்டுக்காதீங்க. நான் கூப்பிடல சாமி உன்ன. திருச்சியில இருந்து சாமியார் வந்ததுக்கு காரணம் வேணா இவங்களா இருக்கலாம், ஆனா நான் இங்க சாமியாரா நிக்கிறேனே அது காரணமே இவர்தான். ஏன் வெளியில போற சச்சிதானந்தத்தை என் வேட்டில எடுத்து விட்டதே இவர்தான். சுவாமி பேசுறது ஒண்ணும் புரியல. சுத்தமா புரியல. ரொம்ப சூச்சகமா பேசுறாரு. ரொம்ப சூச்சகம் சாமி. ஆமா, எது சொன்னாலும் உடனே சூச்சகம். சாமி கொஞ்சம் மாடிக்கு வரீங்களா? உங்க கையில கொஞ்சம் நான் தனியா பேசணும். எதுக்கு? இல்லடி, ஒரு முக்கியமான விஷயம் சாமி கையில நான் அவசியம் பேசி தீர்த்துக்கணும். சரி சரி. சாமி கொஞ்சம் மாடிக்கு வரீங்களா? குடிக்கலாம், டிபன் சாப்பிட வாங்க. போயா போயா யோ போயா யோ எச்சி போ யோ போடா யோ போடா யோ போடா டேய் போடா போடா போடா. தபார் சாமி நல்லா கேட்டுக்கோ, நான் பார்க்கிறதுக்கு சாதுவா இருப்பேன், ஆனா நான் ஒரு மாதிரியான ஆசாமி. எனக்கு இந்த மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? நீங்க வந்ததே தப்பு. உன்னை ஆள வச்சு அடிச்சுடுவேன். நல்லா கேட்டுக்கோ, ராத்திரி கௌசல்யா தூங்கினதுக்கு அப்புறம் கம்முன்னு ஓடிடு. கெட் அவுட். ஏ கேன, முடிஞ்சா உன் கௌசல்யாவை இப்பே தூங்க பண்ணு, நான் ஓடிடுறேன். என்ன சாமி சொல்ற? யோ, நான் சாமி இல்லையா? ஆசாமி. நல்லா பாரியா, நான் மாதுயா. ஆமா மாது. நீ எப்படிடா இங்க வந்த? கேப்பையா கேப்ப கேப்பையா எல்லாம் உன்னால தான்யா. ஆமா நீங்க ஓகே. அப்ப அந்த ஒரிஜினல் சாமியார் என்னன்னா? யாரு? சச்சிதானந்தமா. அவனும் ஒரிஜினல் இல்ல, ஆனா டூப்ளிகேட் இல்ல. இந்த ஆர்ட் பிலிம் மாதிரி நல்ல படம், நான் பெரிய அருவே. ஆமா அவன் எங்க இப்போ? அவன் நேரம் திருச்சி ரயில் ஏறி இருப்பான். உனக்கு திருச்சி சாமியார் ப்ராப்ளம் சால்வ். ஐயோ,
திருச்சி இல்ல கௌசல்யா சும்மார போலாம், திண்டுக்கல்ல இருந்து ஒரு சாமியாரை வரவழைப்போ. இந்த சாமியார் பிரச்சனைக்கு பெர்மனண்டா ஃபுல் ஸ்டாப் போட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. சொல்லுங்க, நீ என்ன பண்ற? நேர கௌசல்யா கிட்ட போயிட்டோ, இந்த கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் இருந்தா போரும். இந்த மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பேத்தல் வாடா, சாமியார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஒத்துப்போ. ஓகே ஓகே கம் சாமி வா. கௌசல்யா, சாமி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுதுமா? அம்மணி நல்லா கேட்டுக்கங்க, இந்த கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் நமக்கு இருந்தா போரும். அனாவசியமா இந்த மந்திரம் தந்திரம் பூஜை, இந்த மந்திரம் தந்திரம் பூஜை அது என்னங்க அது ஸ்வீட் காரம் புனஸ்காரம் புனஸ்காரம். சுவாமி, நான் எங்க போக போறேன்? நான் வீட்ல தானே இருக்க போறேன். நீங்க முதல்ல வந்தவங்களை கவனிங்க. பக்த கோடிகளை அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லிடுங்க வாங்க. பக்த கோடிகளா? வந்திருக்கவங்க பக்த கேடிகள் மாதிரி இருக்கானுங்க. சாமி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. மறப்பேனா? பக்த கோடிகளா ஒவ்வொருத்தரா உள்ள வாங்கப்பா. பக்த நம்பர் 1 வாங்க உள்ள. சுவாமி எங்க இருக்கீங்க சுவாமி? சுவாமி எங்க இருக்கீங்க சுவாமி? நான் இங்க இருக்கேயா சுவாமி, எனக்கு கண்ணாடி போடாட்டா கண்ணே தெரிய மாட்டேன் என்கின்ற சுவாமி. கண்ணாடியை ஏயா கேட்டுற? அத்திருத்த மாட்டேன், கண்ணு தெரியும் சுவாமி. யோ, அத்தேயா பண்ற? சாமிக்கே சாமி வருதியா? சுவாமி, எனக்கு 2 வரம் வேண்டும் சுவாமி. காசா பணமா எடுத்துக்கொள். ஆஹா ஆஹா சுவாமி, 10 வருஷமாக எனக்கு குழந்தையே பிறக்கவில்லை சுவாமி. இதெல்லாம் நார்மலா 10 மாசத்திலே பிறந்துருமே, இவனுக்கே 10 வருஷம் ஆச்சு. சிசேரியன் பண்ணி எடுத்துற வேண்டியதானே? சுவாமி, புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்ல வந்தேன். தெளிவாக சொல்ல வேண்டாமா? உனக்கு என்ன ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? இரண்டுமே. 2 முக்காலா முக்காபலா. ஆஹா ஆஹா சுவாமி, பல வருடங்களாக தலையில் முடி வளரவே மாட்டேன் என்கின்றதே. மகனே, இது வறண்ட பூமி. சுவாமி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என் சக்திக்கு மீறிய விஷயம் இது. சுவாமி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. முடிந்தால் என்னை போல் ஒரு விக் வைத்துக்கொள். ஆஹா சுற்றமாக. யோ, அத்த பண்ணாதியா போயா. டோக்கன் நம்பர் 2 வா உள்ள. சாமி, நீங்க தான் என் வாழ்க்கையில திருமண தீபத்தை ஏத்தி வைக்கணும் சாமி. ஏன் அப்படி செந்தமிழ பேசி சாவடிக்கிற? கொச்சையா சொல்ல, உனக்கு என்ன வேணும்? கல்யாணமே ஆல சாமி. இவ்வளவுதானேயா? ஆமா. உனக்கு எந்த மாதிரி பெண் வேண்டும்? கொஞ்சம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு சாமி. வெட்கப்படாதே மகனே, தைரியமாக கேள். நக்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் சாமி. நக்மா மாதிரி. நக்மா? ஆமா. மூதேவி காஞ்சி போன உப்மா மாதிரி இருக்கிற உனக்கு நக்மா கொஞ்சம். ஓகே ஓகே, மேரேஜ் முகாலா முகாபலா. சாமி, நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் வா உள்ள. ஆண்டி ஆண்டி. கௌசல்யா, சாமி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லமா? கேட்டுக்க. சாமி சொல்லுங்க சாமி. அம்மனி நல்லா கேட்டுக்கங்க, கடவுள் நம்பிக்கை ஒண்ணு முத்திரம் வைக்கிறதா போறோம். அனாவசியம் அந்த மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம். யாரும் வந்திருக்காங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன், போய் கூட்டிட்டு வாங்க. சத்ரு, இது எங்க வந்தது உபத்ருவம்? இந்த எபிசோட் பாத்தீங்களா? இது என்ன டைம் அப்படின்னா, ரொம்ப குரூஷியலாக மோகன் ரொம்ப சினிமாவில் பிஸியாக இருந்த டைம். ஒரு பக்கம் ஓய்ஷன் மிகி, இன்னொரு பக்கம் அருணாச்சலம், தென் ஆஹா படம், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்த பீரியடு. ப்ளஸ் நாங்கள் டிவி சீரியல் பண்ணியிருந்தோம். இது தவிர மேடை நாடகங்கள். ஸோ எல்லாம் சேர்ந்து இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அப்போ மோகன் எப்போ அவைலபிளாக இருக்காரோ அந்த டயத்தில் நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங்கை நாங்கள் வச்சுப்போம். அதுதான் காந்தனோட ஸ்டைல். ஏன்னா நம்ம மோகன் இல்லாமல் பண்ணக்கூடாது, எல்லா எபிசோட்லேயும் மோகனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஹி யூஸ் டு இன்சிஸ்ட். அதனால் மோகன் எப்போ இங்கே வராரோ அந்த டயத்தில் நாங்கள் இந்த ஷூட்டிங்கை வச்சுப்போம். இந்த பர்டிகுலர் டே அன்றைக்கி வந்து ஹி வாஸ் கமிங் ஃப்ரம் ஹைதராபாத். அருணாச்சலம் ஷூட்டிங்கில் இருந்தார். அங்கேருந்து வந்த உடனே டக்குன்னு அன்றைக்கி ஷூட்டிங் வச்சுட்டு கிடுகிடுன்னு இந்த மேட்டரை முடித்தோம். அதாவது சாமியார் வீட்டுக்கு வராரு, சாமியாரை வீட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ண, அண்டு அவருக்கு கிரேசி மோகனுக்கு அந்த மேட்டர் தெரிய வரணும். சிவராமனுக்கு மைத்திலி வீட்டுக்கு வருவாங்க, வந்து சாமியாரை கூட்டிகிட்டு வருவாங்க. முதல்ல அவர் வந்து வேற ஒரு இவர் வீட்டுக்கு போயிடுவார், வேற ஒரு பக்தர் வீட்டுக்கு. அந்த பக்தராக நடித்தது யார் அப்படின்னா, அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேர். இவர் வந்து காத்தாடி ராமூர்த்தியோட அண்ணா. அவர் வந்து பெரிய நாடக நடிகர். ஷோ ட்ரூப்பில் பல வருஷங்கள் இருந்து நாடகங்கள் நடத்தியிருக்கார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிரமாதமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. அவரோட உண்மையே உன் விலை என்ன அப்படின்ற ஒரு நாடகத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ நாங்கள் நிறைய சின்ன வயசுலேருந்து அவர் நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் சீன் நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு வி வாண்டட் டு ஷூட் இன் எ ஸ்ட்ரீட். ஒரு வீட்டு வாசலில் ஒரு ரோட்டில் எடுக்கணுன்ற போது அவங்க வீட்டு வாசலில் நாங்கள் சூஸ் பண்ணோம். அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரு பக்தர் ரோல் ஒன்று இருக்குது, ஒரு 4-5 டைலாக் தான் வரும், நீங்கள் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு கேட்டோம். அவர் உடனே பாவம் எஸ் அப்படின்னு சொன்னார்.
கண்டிப்பாக நான் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இஸ் அ வெட்ரன். அப்பேற்பட்ட நாடகங்கள்லாம் அவர் நடிச்சிருக்கார் ஷோ ட்ரூப்பில். ஸோ அவர் அன்றைக்கி இந்த ரோல் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அண்டு அவருடைய சன் யார் அப்படின்னா, எங்கள் ட்ரூப்பில் மீசையானால் மனைவியில் ஃபஸ்ட்டு குஷ்மாதேவி அவன் தான். ஆரம்பத்தில் முதல்ல ஒரு 200-300 ஷோவில் அவன் தான் குஷ்மாதேவி ஆக்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப அற்புதமான ஆக்டர் அவன். வெங்கின்னு பேர் அவன் பேர். ஹீ இஸ் நவ் இன் காத்தாடிஸ் ட்ரூப்பு. ஸோ அன்றைக்கி கிருஷ்ணமூர்த்தி சார் இதை நடிச்சு கொடுத்தார். அதேமாதிரி பக்தர்கள் கூட்டம் அவங்கெல்லாம் எல்லோரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் அதில் வர 2 குழந்தைகள் எல்லாம் எங்கள் ட்ரூப் ஜி ஸ்ரீனிவாசனோட டாட்டர் கிருத்திகா, இன்னொன்று அவரோட பிரதர்ஸ் டாட்டர். ஸோ இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சும்மா கலகலப்பாக எல்லாருக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்தர்கள்லாம் சாமியார் பார்க்குற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணோம். இது ரொம்ப நல்லா வரவேற்பு பெற்றது. எஸ்பெஷலி அவர் கிருஷ்ணமூர்த்தி சாரோட அந்த சீன் வந்து பயங்கர ஹிலேரியஸாக போச்சு இன் தோஸ் டேஸ். அப்போது அந்த காலகட்டத்தில் சீரியல் நடந்துகிட்டு இருக்கும்போது. ஸோ ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மோகன் வந்து அவ்வளோ பிஸியாக இருப்பார். கரெக்டாக காலையில் வந்து இறங்கின உடனே எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். கிடுன்னு மோகனோட போர்ஷன்லாம் முடித்து நாங்கள் அவர் அமுச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் பாக்கி உள்ள சீன்ஸ்லாம் எடுத்துப்போம். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி தான் பண்ணோம். பிகாஸ் யூ வாஸ் ஸோ பிஸி டியூரிங் தட் டைம். அதனால் வேறு வழியில் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு கமர்ஷியலாக கிரேசி மோகன் இருக்கணும் எல்லா எபிசோட்லேயும். அதனால் அந்த மாதிரி ஒரு பிளானிங் ஒன்று பண்ணோம். பட் இட்ஸ் ஆல் குரூப் எஃபர்ட் தான். எல்லாமே சேர்ந்து அதை பண்ணதுனால தான், நல்லபடியாக நினச்சி ஒரே மாதிரி மனசை நினச்சி எல்லோரும் பண்ணதுனால தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்தது 9வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வர்ட்டா.